Hello dear students, வணக்கம். My name is Sadish. Welcome to my channel. இன்னைக்கு நாங்க இந்த வீடியோல என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொல்லிட்டோம்னா முக்கியமான பகுதி ஒன்று பார்க்க போறோம் இல்லையா? எப்படி நாங்க ஒரு பை சார்ட்டை டிஸ்கிரைப் பண்றோம்னு சொல்லி பார்க்க போறோம். How to describe a pie chart. அப்ப நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் பார் சார்ட் எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டேன் இல்லையா? பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. பார்க்காதார்கள் மிஸ் பண்ணியிருந்தால் அது இந்த வீடியோட லிங்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்து வரேன். பார்க்காதார்கள் பார்த்துக்கொள்ளுங்க. மிகவும் யூஸ்ஃபுல்லான ஒன்று. கிட்டத்தட்ட 10,000 பேர் தாண்டி 10,000 வியூவர்ஸை தாண்டி அந்த வீடியோ போய்கொண்டிருக்குது. அதுக்கு அந்த விஷயம் முக்கியத்துவம் போயிருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதே போல் தான் பிள்ளைகள் பைச்சாட்டும் ஒரு முக்கியமான பகுதி உங்களுக்கு ஓஎல் மாணவர்களை பொறுத்தவரையில. அதே மாதிரி 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு மாணவர்களை பொறுத்தவரையில அதாவது 10ஆம் ஆண்டு படிக்கிறார்களுக்கும் இந்த பைச்சாட் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது. சரியா? இன்னைக்கு நான் இந்த வீடியோ என்னதுக்காண்டி போடுறேன்னு சொன்னா ஓஎல் மாணவர்கள் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம், ஒரு 10 மார்க்ஸை நீங்க ஈஸியா பெறக்கூடிய பகுதி அப்படியே நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா? சரியா? அதாவது நீங்கள் ஏற்கனவே அந்த fill in the blanks அந்த கிராமர் செக்ஷனுக்குள்ள சில பிள்ளைகள் பிளவிடலாம். அங்க வர்ற பிள்ளைகளை நீங்க நிவர்த்தி செய்ய வேண்டிய இடம் இந்த ரைட்டிங் பார்ட். நல்லா எழுத பழகுங்க. எழுதுற செக்ஷன்ல நிறைய மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 10க்கு 10 சுவர் பண்ணி எடுக்கலாம். இந்த பை சார்ட் ரைட்டிங்லையும் பார் சார்ட் ரைட்டிங் ரெண்டுல ஏதாவது ஒன்று வரப்போகுது. நீங்க ஏற்கனவே ரெடியா இருப்பீங்க பிள்ளைகள். எனக்கு தெரியும் நீங்க கெட்டிக்கார பிள்ளைகள். நீங்க ரெடியா இருப்பீங்க, உங்களுக்கு எழுத முடியும். However, நீங்க எந்த போதிலும் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த வீடியோ நீங்க பார்க்கறது மூலமாக சில புதிய விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே நான் பார் சார்ட்ல சொன்ன விஷயங்களை நீங்க மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. அதே விஷயத்தை நான் திருப்பி கதைக்க விரும்பல. அப்ப அதை பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப நீங்க ஏற்கனவே ரெடியாகி இருக்கிறது போல இந்த வீடியோ பார்க்கறது மூலமா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அது ஒரு புதிய விஷயத்தை நீங்க லேர்ன் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுடைய நாலேஜ் உங்களுக்கு திறந்துபட்ட நாலேஜை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, பிஃபோர் மூவிங் டு த வீடியோ, if you come first time to this channel, please subscribe the channel and click the bell button also. Then and only you can receive my new videos as soon as possible as a notification. Okay, let's go to the video. Okay, player, இப்போ பார்ப்போம். இனி பை சார்ட்டுக்குரிய ஒரு கொஸ்டின் இருக்குது பாருங்க. அப்ப நீங்க ஒரு பை சார்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுகிற போது அல்லது பார் சார்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுகிற போது கொஸ்டின் வழியா வாசிங்க பிள்ளைகள். இந்த கொஸ்டின் வழியா நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்றது நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. மற்றது இந்த கேள்வி என்ன டென்ஷன் சொல்லப்படுது, அது முக்கியம். நீங்கள் எழுதுகிற போது அவங்க என்ன டென்ஷன் திறப்பட்டிருக்குதோ அந்த விஷயம் கண்டென்ட், அதை நீங்க சரியா அவதானிச்சு அதன்படி எழுத வேண்டும். சரியா? அவங்க ஒரு டென்ஸ்ல தந்திருக்க, நீங்க அவங்க பிரசன்ட் டென்ஸ்ல எழுதுற நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல எழுதுறதோ அல்லது அவங்க பாஸ்ட் டென்ஸ்ல எழுதுற நீங்க பிரசன்ட் டென்ஸ்ல எழுதுறதோ தவறானதாகும். அப்ப இந்த கேள்வியை பொறுத்தவரை the following pie chart shows how Mr. Pereira spent. அப்ப உங்களுக்கு பாருங்க, இந்த spent இது உங்களுக்கு காட்டுது, என்ன காலத்தை காட்டுது. செலவழித்திருக்கிறார், அவர் ஏற்கனவே செலவழித்திட்டார். சரியா? அப்ப his salary, அவருடைய சம்பளத்தை செலவழிச்சிருக்கிறார் இந்த month of March 2024. அப்ப 24ல மார்ச் மாதம் செலவழித்திருக்கிறார். சரியா? அவ பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் இருந்திருக்காங்க. பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை பற்றி தான் இங்க சொல்ல போகுது இந்த பை சார்ட் டிஸ்கிரிப்ஷன். ஆகவே அதை கவனத்தில் கொள்ளுங்கோ. சரியா? மிகவும் அவதானமா அதில் இருக்க வேண்டும். on various household needs. வீட்டுக்கு தேவையான தேவைகள், அந்தந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அவர் தனது சேலரியை வெவ்வேறுபட்ட விடயங்கள்ல அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறார், செலவழித்திருக்கிறார். சரியா? ஸ்டடி இட், படிச்சு and write a description about it.
மிகவும் தெளிவாக வாசிங்க பிள்ளைகள். அவசரப்பட்டு எனக்கு தெரியும் தானே என்னோட அவசரப்பட்டு ஆன்சர் எழுத போவாங்க. பேசின வழியாக வாசிங்க சொல்லப்பட்ட விஷயம். சரியா? அப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் இதை பற்றி எழுதட்டான் 100 வேர்ட்ஸுக்குள்ள எழுதுவோம். ரைட்? யூஸ் ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன் இன் யுவர் டிஸ்கிரிப்ஷன். அப்போ உங்களுக்கு வேர்ட்ஸ் தரப்படுது. ஹையஸ்ட் பெர்சன்டேஜ், லோவஸ்ட் பெர்சன்டேஜ், மோர் தேன், லெஸ் தேன், ஈக்குவல். அப்போ அவங்களே வேர்ட்ஸ் தந்திருக்காங்க. இதுகளை பயன்படுத்தி அப்போ இதைத்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரியா? ஓகே. அப்போ அதில் தரப்பட்ட சொற்களை வச்சு நாங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணிவிடலாம். அப்போ பாருங்க, பைசார்ட்டை வழியாக ஸ்டடி பண்ணுங்க. கூடுதலாக பைசார்ட் வந்து பெர்சன்டேஜிலான்னு இருக்கும். பாட்சார்ட்டை பொறுத்தவரையில் நம்பராகவும் இருக்கலாம், சில பெர்சன்டேஜாகவும் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதில். ஆனால் பைசார்ட்டை பொறுத்தவரையில் கூடுதலாக பெர்சன்டேஜிலான்னு இருக்கும். அதாவது 100% வந்து டிவைட் பண்ணி இருப்பாங்க. சரியா? ஓகே. இப்போ அப்போ இவர் வந்து மிஸ்டர் பெரேரா வந்து கடந்த மாதம் என்ன ஃபுட்டுக்காக, எஜுகேஷனுக்காக, குளோத்துக்காக, சேவிங்ஸுக்காக, டிரான்ஸ்போர்ட்டுக்காக, எலக்ட்ரிசிட்டிக்காக, ஏனைய விடயங்களுக்காக அவருடைய தன்னுடைய சேலரியை எப்படி வந்து என்னென்ன பெர்சன்டேஜ் அளவில் வந்து செலவு செய்தார் என்ற விஷயத்தை இப்போ நாங்கள் டிஸ்கிரைப் பண்ண வேண்டும். தரப்பட்ட சொற்கள் ஹையஸ்ட் பெர்சன்டேஜ், லோவஸ்ட் பெர்சன்டேஜ், மோர் தேன், லெஸ் தேன், ஈக்குவல். சரியா? ஓகே. அப்போ நாங்கள் இது எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறோன்னு சொல்லி நான் வந்து எழுதி காட்ட போகிறேன். படியாக பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் உங்களோட பரந்தப்பட்ட நாலேஜுக்காக இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணுறதுக்காக இதை பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ஓகே. யூ ஆர் ரெடி? வி வில் ஸ்டார்ட். ஓகே. இப்போ பார்ப்போம். ஓகே. ஒரு பார் சார்ட்டோ பை சார்ட்டோ பொறுத்தவரையில் நாங்கள் வந்து 3 பகுதியாக பிரிக்கிறோம் இல்லையா? ஒன்று வந்து இன்ட்ரடக்ஷன், மற்றது டீட்டெயில்ஸ் பார்ட், மற்றது கன்க்ளூஷன். சரியா? இந்த 3 பகுதியை நீங்கள் சரியான முறையில் டிஸ்கிரைப் பண்ணுவீர்களாக இருந்தால் சரியா ஈஸியாக 10 மார்க்ஸை பெற்றுக்கொள்ளலாம். கிராமர் மிஸ்டேக்கை வடிவாக கவனத்தில் கொள்ளுங்க. கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி கொள்ளுங்க. மற்றது பங்க்சுவேஷன் மார்க்குகள், கேபிட்டல் லெட்டர்ஸ், சிமோ லெட்டர்ஸ், தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாதவாறு அதில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது சரியான முறையில் பங்க்சுவேஷன் மார்க்குகள் அது எல்லாத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரியா? ஓகே. அப்போ நான் என்னென்னத்துக்கு என்னென்ன மார்க்ஸ் அடிப்படையில் தாராங்கன்றது பார் சார்ட் டிஸ்கிரிப்ஷன் அதில் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். பார்க்காதவர்கள் அதை பார்த்துக்கிறோம். சரி? ஓகே. லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே. ஓகே. இப்போ நாங்கள் இன்ட்ரடக்ஷனை கொடுப்போம். ரைட்? இன்ட்ரடக்ஷனை வந்து நீங்கள் கிளியர் பாருங்க. இப்போ பாருங்க, இன்ட்ரடக்ஷன் நீங்கள் வந்து இதுல இருந்தா எடுக்க போறீங்க. சரியா? இதுல இருந்தா எடுக்க போறீங்க. அதாவது கேள்விக்கு இருந்து நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. அப்ப நான் அதை காப்பி பண்றேன். எப்படி மாத்துறேன்னு பாருங்க. சரி, காப்பி பண்றேன். ஓகே. இப்போ இன்ட்ரடக்ஷனுக்கு தூக்கி போடுவோம். பேஸ்ட். இப்போ ஓகே. அப்ப நாங்கள் அதை எப்படி மாத்துறேன்னு பார்ப்போம். சரியா? The following pie chart என்றதை நாங்கள் வந்து எப்படி மாற்றோம்னு சொன்னால், அப்ப அவன் பின்வரும் என்று சொன்ன விஷயத்தை நாங்கள் என்ன செய்வோம்? தரப்பட்ட என்று மாற்றுவோம். சரியா? தரப்பட்ட. அப்ப the given. நாங்கள் எப்படி அங்க கேள்வியில இருந்து ஆன்சரை மாத்திரம் எடுக்கிறோம்னு பாருங்க. The given pie chart, தரப்பட்ட pie chart shows how Mr. Pereira spent, அப்படியே எழுதுறோம். Mr. Pereira spent his salary in the month of March 2024 on various household needs. பாருங்க, அவ்வளவு எழுது. சரியா? நீட்ஸ். ஓகே. அப்போ ஃபுல் ஸ்டாப்பை வைப்போம். சரி பாருங்க, இப்போ நான் வந்து கேள்வியில இருந்தா முதலாவது ஆன்சரையே தொடங்கி இருக்கு. சரி, கேள்வியில இருந்து. ஓகே. அப்போ நல்ல ஈஸியா இருக்கும் இல்லையா? சரியா? மிகவும் கவனமாக செயல்படணும். சரி, ஓகே. இப்போ அடுத்த விஷயம் என்ன சொல்றது என்று பார்ப்போம். அப்ப சொல்லுவோம், அவர் செலவழித்தார். He spent his money. அவருடைய salary, his salary என்று பாவிக்கணும். மணி என்று his salary on எத்தனை வகையான household needs? 1 2 3 4 5 6 7. அப்ப அதை நான் சொல்லுவோம். நீங்க இதை பார் சார்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த டெக்னிக்ஸ். his salary on 7 types of
some types of household needs. Needs such as அவையாவன such as அவையாவன அது தொடர்ந்து சொல்றதுக்காக அப்படி நாங்கள் என்னென்ன நீட்ஸ் நாங்கள் சொல்லுவோம். இதெல்லாம் இன்ட்ரடக்ஷன் பகுதியில் இருக்கு. சரியா இல்லையா? இன்ட்ரடக்ஷன் பகுதிக்கு வருது. such as என்னென்ன food, education, clothes, food, comma, education, comma, clothes, comma, இதுல கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்குது. நீங்க எழுதிக்கல சென்டென்ஸ்க்கு எழுதிக்கல அப்புறம் கேபிட்டல் எழுதிக்கூடாதுங்க. தேவையில்லாத பார்க்காதீங்க. சரியா? நீங்க ஸ்மால் லெட்டர்லயே எழுதலாம். சரியா? ப்ராப்பர் நவுனாக இருக்கும் பட்சத்தில் நீங்க கட்டாயம் கேபிட்டல் வாங்கணும். முதல் எழுத்து. சரி, ப்ராப்பர் நவுன்டா மாத்திரம். சரியா? ஓகே. க்ளோத்ஸ், சேவிங்ஸ், டிரான்ஸ்போர்ட், எலக்ட்ரிசிட்டி, அதர்ஸ். சேவிங், டிரான்ஸ்போர்ட், க்ளோத்ஸ், சேவிங்ஸ், transport, comma, electricity, and others. Right, இவ்வளவுதான் விஷயம். others. Right, okay. அப்ப இதை நாங்க இன்ட்ரோடக்ஷன் பகுதியா நாங்க சொல்லுவோம். The given pie chart shows how Mr. Pereira spent his salary in the month of March 2024 on various household needs. He spent his salary on 7 types of household needs such as food, education, clothes, saving, transport, electricity and others. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேராவுக்கு வரும். நெக்ஸ்ட் பேரா இப்போ நாங்கள் இன்ட்ரடக்ஷனாக முடிச்சிட்டோம். அதாவது பை சார்ட்டை பற்றிய ஒரு இன்ட்ரடக்ஷன், அது என்ன விஷயத்தை சொல்லுதுன்றதை முடிச்சிட்டோம். அப்போ பார் சார்ட்டுக்கும் இதே டெக்னிக்ஸ் தான். அங்கே வெர்டிக்கல் அண்ட் ஹொரிசாண்டல் ஆக்சிஸ் அது என்னத்தை ரீப்ரசன்ட் பண்ணுதுன்ற விஷயம் அது வித்தியாசம். பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளணும் இல்லையா? மிகவும் முக்கியமான விடயம். சரியா? அதை மிஸ் பண்ணிவிடாங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கணும். ரைட்? ஓகே. இப்போ நாங்கள் டீட்டெயில்ஸ் பகுதிக்கு வருவோம். அந்த நாங்கள் என்னென்ன பயன்படுத்துகிறோம்னா ஹையஸ்ட் பர்சன்டேஜ், லோவஸ்ட் பர்சன்டேஜ், மோர் தேன், லெஸ் தேன், ஈக்குவல். முதலாவது ஹையஸ்ட் பர்சன்டேஜ் எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். சரியா? ஓகே. அப்போ முதல் தொடங்கும் the highest percentage. highest என்றது சூப்பர்லேட்டிவ் வடிவம். ஆகவே நாங்கள் கட்டாயம் தேவை பயன்படுத்த வேண்டும். the highest சரி, highest, the highest percentage, the highest percentage of the percentage of salary, salary was. மிக கவனமா இருக்கணும். நீங்க பார்த்துட்டு இதுல தெரியறத பார்த்துட்டு highest percentage of the salary is என்று பயன்படுத்தி போறாங்க. அது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி தான் கேட்கிறாங்க. சரி, spent. ஆகவே நாங்கள் அப்ப அதை கவனத்தில் கொண்டு சரியா பாஸ்ட்லயே எழுதுவோமா? salary was என்ன? spent. passive formல இருக்கு. salary was spent. செலவு செய்யப்பட்டிருக்கிறது, செலவு செய்யப்பட்டது. spent என்னதுல? on food. ஏன் பாருங்க, highest percentage 25% இங்க இருக்கு. சரியா? அப்ப அது ஃபுட்டுக்காக செலவு செய்யப்பட்டிருக்குது, on food. அப்ப அப்படியே நான் தொடர்ந்து சரியா கமா போட்டு which was 25%. Good. Okay. முதலாவது சென்டென்ஸ் the highest percentage எழுதிட்டோம். இப்போ திருப்பி அதே விஷயத்தை தான் lowest percentage எழுதுவோம். அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ் வடிவம். ஆகவே the lowest
The lowest percentage, lowest percentage of salary. மணி என்று பயன்படுத்தினா பரவாயில்ல, salary என்று தந்தபடியே நாங்கள் தந்த விஷயத்துக்கு ஏன் நிற்போமா? Of salary was spent on ஆகலும் lowest பயன்படுத்தப்பட்டது என்னதுக்கு? others ஏனைய விடயங்களுக்கு தான் அந்த others 3% வந்து 3% of the salary வந்து என்னதுக்கு? ஏனைய விடயங்களுக்கு பயன்படுத்தப்படுது. அப்ப அதை நாங்கள் சொல்லுவோம் the lowest percentage of salary was spent on other household needs. ஏனைய வீட்டுக்கு தேவையான ஏனைய விடயங்கள்ல வந்து அவர் 3% தான் செலவழிச்சிருக்கிறார். ஆகவே அதையும் நாங்கள் வந்து சொல்வோம் which was 3%. ஓகே, குட். ரெண்டாவது சென்டென்ஸ் கொடுத்துட்டோம். ரைட், பாருங்க பிள்ளைகள். அடுத்த விஷயத்தை நாங்க சொல்ல போறோம். எங்களுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் more than less than இருக்கு. சரியா? ஈக்குவலும் இருக்குது. அப்ப நாங்கள் ஈக்குவல் சொல்லி முடிச்சுட்டு பிறகு கம்பரேட்டிவ்க்கு போவோம். கம்பேர் பண்றதுக்கு போவோம். சரியா? அப்ப நாங்க ஈக்குவலையே முடிப்போம். சரியா? அப்ப ஈக்குவல்னு சொல்லிக்க unequal percentage எல்லாம் ஒரே கோப்பியான வசனமா தான் பெறும் பிள்ளையர். சரியா? ஒரு வசனத்தை கிராமர் மிஸ்டேக் நான் எழுதிட்டா அதை நீங்க percentage அதை மிஸ்டேக் இல்லாம எழுதிட்டா அதே மாதிரி மற்ற வசனங்களையும் எழுத ட்ரை பண்ணுங்க. சரியா? an equal percentage of salary was spent on எங்கே என்னதுக்கு ஈக்குவல் பெர்சன்டேஜ் ஆஃப் salary பயன்படுத்துற? சேவிங் clothes. சரியா? இதெல்லாம் கவனிச்சுக்கொள்ளுங்க, வழியா கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்புறம் மாறிக்கி கொடுத்துருவாங்க. சரியா? பெர்சன்டேஜ் 15% இது வந்து சேவிங், இது வந்து clothes. சரி, ஓகே. அப்ப clothesக்கும் சேவிங்குக்காகவும் ஈக்குவல் பெர்சன்டேஜ் ஆஃப் த salary வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. சரியா? அப்ப was spent on savings and clothes. அதையும் சொல்லுவோம் நாங்கள். எத்தனை percentage? Which was 15%. Good. ரைட். இப்போ மூன்றாவது சென்டென்ஸ் இருக்கு. இது வந்து நாங்கள் வந்து கம்பேர் பண்ண போறோம். ஏன் less than more than, கூடுதலாக குறைவாக. அப்ப அதை நாங்கள் கம்பேர் பண்ணணும். இப்ப நாங்கள் எலக்ட்ரிசிட்டியையும் டிரான்ஸ்போர்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். சரியா? சரி, லெஸ் தான் கம்பேர் ஆகணும். இப்ப எதை விட எது குறைவா இருக்குது என்றதான் சொல்ல போறோம். சரியா? அதாவது வந்து இது வந்து இது டிரான்ஸ்போர்ட், இது வந்து டிரான்ஸ்போர்ட். ஆகவே இது வந்து இந்த புள்ளி போட்ட இது வந்து எலக்ட்ரிசிட்டி. அப்ப எலக்ட்ரிசிட்டியானது டிரான்ஸ்போர்ட்டை விட குறைவாக இருக்குது. சரியா? எலக்ட்ரிசிட்டியானது டிரான்ஸ்போர்ட்டை விட குறைவாக இருக்குது. அப்ப அதை சொல்லுவோம். எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம். ஓகே, the salary. சரி, கம்பேர் பண்ணிருப்பாங்க. the salary அதை நாங்க வந்து which பயன்படுத்தி சொல்ல போறோம். the salary which was spent the salary which was spent on என்னதுல?
இது வந்து எலக்ட்ரிசிட்டி. அப்ப எலக்ட்ரிசிட்டி தான் குறைவாக இருக்குன்னு சொல்ல போறோம். அப்ப ஸ்பெண்ட் ஆன் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி அந்த எலக்ட்ரிசிட்டியில செலவு செய்யப்பட்ட salary ஆனது was less than கட்டாயம் less than சரியா was இல்லாமல் இப்படியாங்க was கட்டாயம் தேவை verb கட்டாயம் தேவை helping verb கட்டாயம் தேவை electricity was less than என்னத்தை விட less than இது வந்து டிரான்ஸ்போர்ட் விட வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு குறைவாக செலவு செய்யப்பட்டது ரெண்டு விஷயத்தை தான் சொல்லுவார். The salary which was spent on electricity was less than transport. சரியா டிரான்ஸ்போர்ட். ஓகே, அப்போ குறைவான விடயத்தை சொல்லிட்டோம். சரியா குறைவான விடயத்தை சொல்லி அதே மாதிரி கூடாண்ட விஷயத்தை சொல்லுவோம். கூடான விஷயத்தை வச்சு சொல்ல இல்லை நாங்கள் இனி கூட இப்போ சொல்லாத விஷயங்களை கூடுதலாக இதுக்குள்ள சேர்ப்போம். எஜுகேஷனை பற்றி நான் சொல்லல. ரைட், அப்போ அந்த எஜுகேஷன் எங்கே இருக்கு? எஜுகேஷன் இது ரைட். எஜுகேஷன் பற்றி அப்போ எஜுகேஷன் வந்து சேவிங்கை விட கூடுதலாக இருக்குது என்ற விஷயத்தை சொல்லுவோம். எஜுகேஷன் இந்த சேவிங்கை விட கூடுதலாக இருக்குது, அல்லது பக்கத்துல இருக்குது இது க்ளோத்ஸை விட கூடுதலாக இருக்குது என்ற விஷயத்தை அப்போ இங்கே எஜுகேஷன் கதைக்க போகிறோம். சரியா அப்ப எஜுகேஷன் வந்து கூடுதலாக இருக்குது. அப்ப அதை சொல்லுவோம் நாங்கள் சென்டென்ஸுக்கு கொண்டு வருவோம். ரைட், அப்ப அது அதே மாதிரி the salary which was spent on an education which was spent on education. Education தான் கூடவே இருக்கு. Education was higher than which was spent on higher than எதை விட கூடவே இருக்கு higher than எதை விட கூடவே இருக்குது. இதையும் சொல்லலாம். நாங்க இப்ப ஏதாவது ஒன்றை சொல்லுவோம். இதை சொல்லுவோம் எது சேவிங்க சொல்லுவோம். higher than spent on education was higher than savings. Good. ரைட், இப்போ நான் டீடைல்ஸ் பகுதியை முடிச்சிட்டோம். சரியா டீடைல்ஸ் பகுதியை முடிச்சிட்டோம். இப்போ பாருங்க ரைட், இப்போ நாங்கள் டீடைல்ஸ் பகுதியில அவங்க தந்த சொற்கள் அனைத்தையும் நாங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணி முடிச்சிட்டோம். விளங்குதான் பிள்ளையர்? ஓகே, எது the highest அது வந்து அவர்கள் தரப்பட்டிருக்கு, அதை நாங்கள் டிஸ்கிரைப் பண்ண ஹையஸ்ட். மற்றது highest percentage or the lowest percentage, lowest percentage சரியா lowest percentage. அதே மாதிரி ஈக்குவல் அதே மாதிரி ஈக்குவல் பர்சன்டேஜ். அடுத்தது less than, அடுத்தது higher than. ஓகேயா ரைட். இப்போ நாங்கள் இதுக்கு வரும் நாங்கள் வந்து கன்க்ளூஷனை கொடுப்போம். சரியா கன்க்ளூஷனை கொடுப்போம். எப்படி இப்போ கன்க்ளூஷனை கொடுக்க நாங்கள் வந்து அந்த ஒரு எங்களோட ஒப்பீனியன் கொடுத்து முடிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லையா? சரியா கன்க்ளூஷனை கொடுக்க எங்களோட ஒப்பீனியன் கொடுத்து முடிக்கிற மாதிரி இருந்தா பெட்டர். சரியா ஓகே. இப்போ நாங்கள் அக்கார்டிங் டு த அதாவது வந்து இந்த பை சார்ட்டின் அடிப்படையில் என்ற விஷயத்தை சொல்ல போறோம். சரியா ஓகே. According to the pie chart, we can say that
we can say that Mr. Pereira spent his money, his salary in his needed என்று சொல்லுவோம். தேவையான வகையில் வந்து அவர் வந்து salary வந்து செலவழிச்சிட்டு. According to the pie chart, we can say that Mr. Pereira spent his salary in his needed manner. அவருக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ அந்த வகையில அவர் வந்து பயன்படுத்தினார் என்றது சொல்றோம். சரியா? in his needed manner, அவர் தேவையான தனக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ அதற்கு ஏற்ற வகையில் செயல்பாடு செய்தார். in the month of March வந்து கேபிட்டல் வராங்களோ மெயின் ப்ராப்பர் நாம். சரியா? March 2024 for various household needs. குட். ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஒரு ஃபுல்லாக வந்து ஒரு பை சார்ட்டை வந்து டிஸ்கிரைப் பண்ணி முடிச்சிட்டோம். சரியா? ஓகே, உங்களுக்கு தேவைப்பட்ட இடைவெளியில வடிவா டிஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த அளவுக்கு தான் எழுத போறோங்க. சரியா? இது அநேகமாக 100 வேர்ட்ஸ் வருமென்னு தான் நினைக்கிறேன். இதுல வந்து 168 வேர்ட்ஸ் காட்டுது. அது வந்து இங்கேயும் இருக்கிற சொற்களை சேர்த்து சொல்லுது. கொஞ்சம் கூட தான் போகும். ரைட். அப்ப 110 115 வந்தாலும் பரவாயில்ல இல்லையா? நீங்க அந்த திரைப்பட்ட பிளாங்க்ஸ் அந்த இடைவெளிகளில் எழுத பழகுங்க. ஓகே, கணக்க தேவையில்லாமல் அலட்டாமல் விஷயத்தை மட்டும் பாயிண்ட்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா சரியா? அவங்க சொன்ன விஷயத்தை சொல்லிட்டீங்களா? ஓகே ஓகே, இப்போ நான் திருப்பி வாசிக்கிறேன். The given pie chart shows how Mr. Pereira spent his salary in the month of March 2024 on various household needs. He spent his salary on 7 types of household needs, such as food, education, clothes, savings, transport, electricity, and others. The highest percentage of salary was spent on food, which was 25%. The lowest percentage of salary was spent on other household needs, which was 3%. An equal percentage of salary was spent on savings and clothes, which was 15%. The salary which was spent on electricity was less than transport. The salary which was spent on education was higher than savings. According to the pie chart, we can say that Mr. Pereira spent his salary in his needed manner in the month of March 2024 for various household needs. சரியா? ஓகே, அப்ப இப்படி நீங்க வந்து பிள்ளையர் நீங்க இதோட பெட்டரா எழுதுவீங்க. இதை கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டா பார்த்துக்கணும். சரி, இதோட நீங்க பெட்டரா எழுதுவீங்க. ஓகே, 10 மார்க்ஸை ஈஸியா பெற்றுக்கொள்ளுங்க பிள்ளையர். சரியா? நீங்க 10 மார்க்ஸை பெறுறதான் எனக்கு கிடைச்ச வெற்றி. சரியா? 10 மார்க்ஸை பெற்றுட்டு ஓகே, நீங்க ஏ ஈஸியா பெறவனமாக இருந்தால் இந்த பார் சார்ட் ரைட்டிங்ல 10 மார்க்ஸை ஈஸியா பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல நோட்டீஸ் 5 மார்க்ஸ், மற்றது பேராகிராஃப் ரைட்டிங் ஷார்ட் பேராகிராஃப் அதுல 5 மார்க்ஸ், அதே மாதிரி எஸ்ஏ ரைட்டிங் 15 மார்க்ஸ். ஈவன் நீங்க 12-13 மார்க்ஸை நீங்க வந்து எஸ்ஏ ரைட்டிங்ல ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம். சரியா? ஆகவே ரைட்டிங் பார்ட்ஸ் மிக முக்கியமான பகுதி, உங்களை தூக்கி விட போகிற பகுதி. ஆகவே கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. சரியா? பை சார்ட் இது பை சார்ட் பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளுங்க, லிங்க் தரப்பட்டிருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிள்ளைகள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சரியா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, if you like this video, please like and share it.
and don't forget to and don't forget to subscribe my channel to get the new videos as soon as possible as a notifications. Okay, thank you very much. Okay, என்னோட முடிஞ்ச வீடியோக்கள் விரைவாக போடுகிறேன் சரியா? Okay, see you, bye, take care.